தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்தியை நமக்கு நாமே பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், அண்மையிலே நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆளுமை மிக்க தம்பிமார்கள் பலர் அந்த கட்சியிலிருந்து விலகி நம்முடைய அன்பு தம்பி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் மீது கடுமையான திறனாய்வுகளை, அதாவது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துவிட்டு விலகி நின்றார்கள். அதில் குறிப்பாக மேற்கு மண்டலத்திலே நீண்ட காலம் சீமானோடு நெருங்கிய உறவில் இருந்த நம்முடைய தம்பி ஜெகதீச பாண்டியன், சென்னையை பொறுத்தவரையில் ஒரு உடன் பிறந்த தம்பி போல் நிழலாக சீமான் அவர்களுக்கு எப்போதும் அருகில் இருந்த தம்பி புகழேந்தி மாறன் சென்னையில், அதே போல மதுரையில் தம்பி வெற்றி குமரன், நாம் தமிழர் கட்சியினுடைய தொடக்க நிகழ்வு அந்த மாநாடே மதுரையிலே மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிலே நடத்தியவர், உடன் பிறந்த தம்பியாக உற்ற துணையாக சீமானோடு வளம் வந்தவர். அதே போல புதுக்கோட்டையிலே தனசேகரன், அந்த பகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய ஆளுமை. அதே போல திருச்சியிலே நம்முடைய அன்பிற்குரிய தம்பி வழக்குரைஞர் பிரபு 2016, நான் 2015 தான் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தேன். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திருச்சியில் அவ்வளவு பெரிய மாநாடு, அது நானே மலைத்து போனேன். நான் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற மாநாடுகளில் முதல் மாநாடு, அந்த மாநாட்டை தான் பங்கேற்றேன், பேசினேன். தம்பி சீமான் என்ன பேசுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார், அந்த மாநாட்டில் பேசினேன். மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாநாடை நடத்திய தம்பி பிரபு வழக்குரைஞர். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தம்பி கரு பிரபாகரன், இப்படி எண்ணற்றவர்கள் விலகி நின்றார்கள். எனக்கே கூட ஒரு அச்ச உணர்வு வந்தது. இப்படி விலகுகிறார்களே, இது நாம் நெடுங்காலமாக, நூற்றாண்டு காலமாக எதிர்த்தும் மறுத்தும் வரக்கூடிய இந்திய இந்துத்துவ திராவிட தேசிய அந்த அணிகளுக்கு நம்முடைய தம்பிமார்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவது எதிராளிகளுக்கு வலிமை சேர்த்து விடுமோ என்று அஞ்சினேன். ஏன், அப்படிதான் தொடக்கத்திலே நம்முடைய தம்பி பேராசிரியர் கல்யாண சுந்தரம் விலகினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் தன்னை இணைத்து கொண்டார். அதே போல நாம் தமிழ் கட்சி தொடங்குகிற காலகட்டத்திலிருந்து சீமானோடு இருந்த வழக்குரைஞர் அறிவு செல்வன் என்கிற ராஜீவ்காந்தி விலகினார். திராவிட மாயையிலே போய் கரைந்து போய்விட்டார். நம்முடைய தம்பிமார், இந்த தம்பிமார் ஜெகதீச பாண்டியன், வெற்றி குமரன், தனசேகரன், பிரபு, புகழேந்தி மாறன், கரு பிரபாகரன் போன்றவர்கள் நல்ல முடிவை எடுத்தார்கள். தமிழ் தேசிய கட்சி ஆளுமைக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் தான் நிலை பெற வேண்டும். இந்த இரண்டு திராவிட பூதங்களுக்கு மாறாக தமிழ் இனத்தின் பகைக்கு இருக்கக்கூடிய பேராய கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு மாறாக மனித குலத்தின் பகைக்கு இருக்கக்கூடிய பாசிச பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறாக எந்த கதைக்கும் உதவாத இரண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு மாறாக ஒரு தமிழ் தேசிய கட்சி ஆளுமையில் இருந்தால் இன்னொரு தமிழ் தேசிய கட்சி தான் எதிர் முகாமில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே விலகி நின்ற நம்முடைய தம்பிமார்கள் நல்ல ஒரு முடிவெடுத்து தமிழின ஒருங்கிணைப்பு இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பின் கீழ் அணிதிரண்டு இன்றைக்கு ஆற்றல் மறவர் நம்முடைய அன்பு தம்பி இவர்கள் எல்லாரையும் விட எனக்கு நீண்ட காலமாக தெரியும். ஏனென்று சொன்னால் 2007 பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் இணைந்தேன். நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா இவர்தான் வேல்முருகன் நம்முடைய கட்சியிலே துடிப்பு மிக்க இளம் தமிழன், இளம் தமிழர்களுக்கான தலைவன் என்று எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். 2010 பெண்ணாகரம் இடைத்தேர்தலிலே அவரை தேர்தல் பணிக்குழு செயலாளராக நியமித்தார் தொடக்கத்திலே. பின்னர் அவருடைய செயற்பாடுகளை பார்த்து தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களே தேர்தல் பணிக்குழு தலைவராகவே நியமித்தார். எங்களையெல்லாம் ஆளுமை செய்கிற பொறுப்பை நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் முத்தமிழன் தி வேல்முருகன் இடத்திலே
ஒப்படைத்து அவருடைய அறிவையும் ஆற்றலையும் ஆளுமையையும் பயன்படுத்தினார் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா. கெடு வாய்ப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியிலே அவருடைய முழுமையான ஆற்றலை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அதற்கு 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, நம்முடைய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அந்த தொய்வு, கருவிகளை அமைதிப்படுத்திய அந்த சூழல், உலகெங்கும் உள்ள தமிழர்களை பதறடித்த அந்த சூழல்கள் கடுமையாக தம்பி வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியிலே உட்கட்சி ஜனநாயகத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தால் அது வெல்ல முடியலை. அதில் நானும் ஒருவன். என்ன, நான் 2007 சேர்ந்ததுனால பெரிய அளவில் ஐயாட்ட ஒரு எல்லையோடு தான் சொல்ல முடியும். ஆனால் வேல்முருகன் எல்லைக்கோடுகளை கடந்து வழக்காடக்கூடியவர், வாதாடக்கூடியவர், போராடக்கூடியவர். அந்த அடிப்படையிலே போராடினார். பிறகு முடியவில்லை என்று 2013 வாக்கிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த வாழ்வுரிமைங்கிற சொல்லுக்கும் எங்களுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. என்று சொன்னால் 1990ஆம் ஆண்டு தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடு என்று தஞ்சாவூரிலே தமிழர் தேசிய இயக்கம் ஐயா நெடுமாறன் தலைமையிலே அந்த மாநாட்டை கூட்டி, நான் தான் மாநாட்டு வரவேற்பு செயலாளர், மாவட்ட செயலாளரும் கூட தமிழர் தேசிய இயக்கத்தில் மிகப்பெரிய அளவிலே இந்தியா முழுவதும் பேசு பொருளாக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்கணும். இந்தியா முழுவதும் உள்ள மொழிவெளி மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்பதாக இருந்தது. பஞ்சாபில் இருந்த சிம் ரஞ்சித் சிங் மான், அசாமில் இருந்த டாக்டர் நிபோரன் போரோ, அதே போல மிசோரத்திலிருந்து லால் டெங்கா போன்ற மொழிவெளி தேசிய இன விடுதலைக்கு போராடக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்பதாக இருந்தது. முகவரி இல்லாத இந்துத்துவா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் செயலாளர் அன்றைய தலைமை அமைச்சர் VP சிங் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தொலைவெறி செய்தி, அதாவது தந்தி, அது அப்படியே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வர பதறி போய்விட்டார். திராவிட நாடு கேட்ட ஐயா கலைஞர். அந்த மாநாடு தடை செய்யப்பட்டது. ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டோம். நாங்களெல்லாம் முன்கூட்டியே கைது செய்தார்கள். ஐயா நெடுமாறன், பாவலரேர் ஐயா பெருஞ்சத்தினார், இன்றைக்கு திராவிடத்தின் தாங்கு தூணாக நிற்கக்கூடிய திராவிட தமிழர் இயக்க தலைவர் பேராசிரியர் சுபவி, அதே போல தமிழ் தேசிய விடுதலை இயக்க தலைவர் என்று வாழ்க்கையே தடமாறி போய் தன்னுடைய கொள்கையை இன்றைக்கு பெரிய அளவில் பேச முடியாமல் இருக்கக்கூடிய எழுத்தாளர் தியாகு, இப்படி பல பேர் பேசி இந்த மாநாடு தடை செய்யப்பட்டது. அந்த மாநாடு தடை செய்யப்பட்ட சூழலில், நாங்கள் சிறையில் இருந்த அந்த சூழலில் எங்களை கண்டு பேச வந்த தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள், உங்கள் மாநாட்டை தடை செய்து விட்டார் கருணாநிதி, பாட்டாளி மக்கள் கட்சி இதே மாநாட்டை சென்னையில் கொண்டுகிறோம், எங்களிடம் மோதி பார்க்கட்டும் என்று அறைகோவல் விடுத்து சென்றார். திருச்சி சிறையில் எங்களை சந்தித்து ஐயா நெடுமாறன் போன்ற தலைவர்கள் சந்தித்து, அந்த அடிப்படையில் தான் 1992ஆம் ஆண்டு தமிழர் வாழ்வுரிமை மாநாடு என்கின்ற மிகப்பெரிய மாநாட்டை சென்னையிலே கூட்டினார். அந்த வாழ்வுரிமை என்கின்ற சொல் எப்படி வந்தது என்பதற்கான பொருள், தன்னுரிமை மாநாடு தடை செய்யப்பட்ட சூழலில் சிறையில் இருந்த தலைவர்களை காண வந்த தமிழின போராளி மருத்துவர் ஐயா அந்த தன்னுரிமை என்கின்ற சொல்லுக்கு மாறாக தமிழர் வாழ்வுரிமை என்கின்ற சொல்லை பயன்படுத்தி அந்த மாநாட்டை போட்டால், விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தடை செய்யப்பட்ட காலகட்டம் 10 லட்சம் பேர் தேசிய தலைவர். இன்னைக்கு சொல்றாங்க, நான் இல்லையானால் பிரபாகரனை எவருக்கும் தெரியாது, மூளை முடுக்கெல்லாம் நான் தான் கொண்டு சேர்த்தேன் என்று நம்முடைய தம்பிமார்கள் நிறைய பேர் பேசுகிறார்கள். என்னுடைய இந்த காணொலியிலே பதிவுகளையும் போடுவார்கள். ஆனால் 10 லட்சம் பேர், இதே வேல்முருகன் அன்றைய இளைஞர் பல்லாயிரக்கணக்கான இளைஞரை திரட்டி தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை நெஞ்சிலேந்தி பெரியார் திடலிலிருந்து சென்னை கடற்கரை வரைக்கும் மிகப்பெரிய பேரணி. அம்மையார் ஜெயலலிதாவை மிரண்டு போனார், அரண்டு போனார். 7 ஆண்டில் என்ன சிறை, 70 ஆண்டுகளானாலும் நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிப்போம். நான் சிறைக்கு போனால் எனக்கு பின்னால் என் மகன் போவான், என் மகன் போனால் என் மகனுக்கு பின்னால் பேரன் போவான்னு சொன்ன ஒரு தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. அந்த சொல்லை அப்படி கொண்டு வந்தார். அதே சொல்லை பயன்படுத்தி 2013க்கு பிறகு அன்பு தம்பி ஆற்றல் மறவர் முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று ஒரு தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினார். அதற்கு முன்னாலே
நாம் தமிழர் கட்சியை தொடங்கிவிட்டார். நாம் தமிழர் கட்சி தொடங்குகிற சூழலில் வேல்முருகன் அவர்கள் வெளியே வர வேண்டும். வெளியே வந்தால் அவருடைய தலைமை ஏற்க தயார் என்று சொன்னவர் தான் என் தம்பி செந்தமிழர் சீமான். மறுக்க முடியாது. ஆவணம் நான் வச்சிருக்கிறேன், அவர்தே காட்டியிருக்கிறேன் ஒரு முறை. அதுக்கு அவர் வேறு சில காரணங்களை சொன்னார், போகட்டும். அந்த வாழ்வுரிமை கட்சியினுடைய அந்த செயற்குழு கூட்டம், இந்த தமிழின ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று நாம் தமிழர் விலகிய தம்பிமார்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவை, சிறந்த முடிவை, ஆக்க நிறைவான முடிவை நம்முடைய மொழிக்கும், நம்முடைய இனத்திற்கும், நம்முடைய நிலத்திற்கும் தொடர்ந்து தமிழ் தேசிய களத்திலே தான் பயணிப்போம் என்கின்ற அந்த உறுதியான தமிழ் உணர்வு, தமிழ் இன விடுதலை வேட்கையோடு எல்லோரும் ஆற்றல் மறவர் முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள் தலைமை ஏற்ற அந்த வாழ்வுரிமை கட்சியிலே இணைந்திருக்கிறார்கள். இணைந்த பிறகு நடைபெற்ற கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் 25க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் ஒத்தை சிட்டு வேல்முருகன் என்று சொத்தை சொல் வீரர்களாக களமாடக்கூடிய தமிழ் தேசியத்தில் பார்த்து கொண்டு நாங்கள் தான் தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த செயற்குழு தீர்மானம் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். 22 மாவட்டங்களின் குடிநீராகவும் 12 மாவட்டங்களின் பாசன நீராகவும் உள்ள காவிரி உரிமையை மீட்கவும் மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் சதி திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசு கோரிக்கை. கூட்டணிகளை தான் இருக்கிறார், ஒத்தை சீட்டு தான், யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. தம்பி வேலுமுருகனே சொல்றாரு, அவரை விட வேறு யார் சொல்ல முடியும்? ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அதனையே தமிழ்நாடு அரசு உடனே செய்ய வேண்டும். திராவிட மாடல் அரசோடு கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியும் சொல்லாத செய்தியை திமுக கூட்டணியில் வென்றாலும், உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்றாலும், தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே தான் சட்டமன்றத்தில் பேசுகிறார். புரட்சி 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 என்று எல்லோரும் பேசுகிறோம், மேடைக்கு மேடை முழங்குகிறோம். ஆனா அந்த சுங்கச்சாவடிகளை மராட்டிய மாநிலத்தை அகற்றி விட்டாங்க, இன்றைக்கு பஞ்சாப்ல அகற்றி கொண்டிருக்கிறாங்க. நான் கூட 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய எரிதனல்ல காணொலி போட்டேன். இதோ வேல்முருகன் தீர்மானம் போட்டிருக்காரு, தமிழ்நாட்டில் உள்ள 46 சுங்கச்சாவடிகளில் 3 முதல் 12 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்ட கட்டணத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெற வேண்டும் என்றால் என்ன? திரும்ப பெறாவிட்டால் எங்களுடைய நடவடிக்கை வேறு என்பதை சுட்டிக்காட்டுகிற தீர்மானம் தான் இது. வேல்முருகன் எடுத்து சொல்லுகிறார், தமிழக அரசு பணிகள் 100 விழுக்காடும் தமிழருக்கே வழங்க வேண்டும் எனவும், தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு பணிகள், மத்திய அரசு நிறுவன பணிகள் மற்றும் தனியார் பணிகளில் 90 விழுக்காடும் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். யார் சொல்வது? தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதே போல கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்று அருமையான தீர்மானம். தமிழ்நாட்டில் உள்ள இந்திய அரசு நிறுவனங்கள், அலுவலகங்கள், CBSE கேந்திரா வித்யாலய பள்ளிகள், இது இன்றைக்கு செய்தித்தாள் வந்திருக்கு, முதலியவற்றில் இந்தியை திணிக்க கூடாது, இந்திய ஆட்சி மொழி கல்வி மொழி என்பதில் தமிழ்நாட்டுக்கு முழு விலக்களிக்கும், அலுவலக பயன்பாட்டிற்கு அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்று மொழியாக தமிழை அறிவிக்க ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு போதிய அழுத்தம் கொடுக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்தை கட்டாயமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தலைப்பு செய்தியில நாளிதழ் ஊடகங்கள்ல வந்திருக்கு. அதே போல அருமையான ஒரு தூய தமிழ் சொல்றார் பாருங்க, ரூ என்பது ருபியா என்ற சமஸ்கிருத சொல்லை நீக்கி தமிழில் உரு என்ற சொல்லாடலை பயன்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். அதே போல உழவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 6000 ரூபாய் கொள்முதல் விலையாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை. பரந்தூர் வானூர்தி நிலையம் கூடாது சொல்லுவது யாரு? ஒத்தை சீட்டு வேல்முருகன், திமுக கூட்டணி வேல்முருகன், உதயசூரியன் சின்னத்தில் வென்ற வேல்முருகன். பரந்தூர் வானூர்தி நிலையம் கூடாது. உடனே நாங்கள் இருக்கும் வரை பரந்தூரிலே வானூர்தி நிலையம் அமைத்து பாருங்கள். என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. மக்கள் அங்கே போராடுகிறார்கள். மக்கள் போராட்டத்தில் ஊடாக போய் நின்றுகிட்டு வாய்ச்சவடால் விட்டு வெளியே வந்து என்னால் தான் முடிந்தது. அப்ப எதுக்கு அதானி 5000 ஏக்கர் 6000 ஏக்கர் இந்த சூரிய கதிர்வழி மின்னலை அமைச்சிருக்காரு? ராமநாதபுரம் மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில் ஆளுநர் RN ரவியை திரும்ப பெறு என்பதை விட
தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செயற்குழு தீர்மானம், முதன்மையான தீர்மானம், தமிழ் தேசிய இனத்தின் தன்னுரிமை வலியுறுத்துகிற தீர்மானம். திரும்ப பெறு என்பதை விட தமிழ்நாட்டிற்கு ஆளுநரை தேவையில்லை என்ற முழக்கத்தை முன்வைத்து அதற்கான சட்ட போராட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்வைக்க வேண்டும். நாம் என்ன செய்யறோம்? ஒரே ஒரு போராட்டம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி வெளிப்படையாக சொல்ற, இவ்வளவு அழிம்புத்தனங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநரை கண்டித்து பல துறைகளில் நமக்கு தர வேண்டிய ரூபாய் 2 லட்சம் கோடி தர மறுக்கின்ற இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கண்டித்து எதிர்த்து ஒரு போராட்டம் என் தம்பி சீமா நடத்தியது உண்டா? ராமேஸ்வரத்தில் போய் கூட்டம் போடுறீங்க, கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்று பேச முடியல, கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட முடியல இன்றைக்கு. ஆனால் சட்டப்பேரவையில் தீர்மானம், யாருடைய அழுத்தம்? ஒற்றை சீட்டு வேல்முருகன் அழுத்தம். அந்த ஒற்றை சீட்டு சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சிக்கல்களை பேசுகின்ற மானத்தமிழனாக மரத்தமிழனாக முத்தமிழன் தி. வேல்முருகன் விளங்குகிறார் என்று சொன்னால் இது மிகையாகுமா? எல்லாம் ஆவணம் தானே, கற்பனை எதுவும் பேச முடியாது. 36 லட்சம் தமிழர்கள் வாக்களித்த கட்சி என்ன செய்திருக்கிறது? எந்த புரட்சியை முன்னெடுத்திருக்கிறது? ஆனா வேல்முருகன் எவ்வளவு பெரிய புரட்சிகரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த செயற்குழுவில் அவர் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி. இந்த நாடு ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, குடிமக்களுக்கான உரிமைகளை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் முழங்குவதற்கும் உரிமை உள்ள நாடு. அதனால்தான் குடிமக்கள் அரசு என்று நம்ம சொல்லுகிறோம், அதை ஜனநாயகம் என்று சொல்கிறோம். மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு 12 ஆண்டுகள் அவர் பயன்படுத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொடியை புதிதாக வந்து சேர்ந்தவர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே அந்த புலி சின்னத்தை பொறித்திருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு பெரிய மாண்பு அது. ஒரு மண்ணின் மைந்தன், பச்சை தமிழன், வேளாண்குடியில் பிறந்த நம்முடைய முத்தமிழன், அன்பு தம்பி, ஆற்றல் மறவர் தி. வேல்முருகன் அவர்களுடைய அந்த ஜனநாயக பண்பை, கோட்பாட்டை மதிக்கிறோம், வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். தமிழ் தேசிய இயக்கம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தோடு இந்த 50, 55 ஆண்டுகால 60 ஆண்டுகால திராவிட ஆட்சியிலே தமிழ்நாடு இழந்த அனைத்து உரிமைகளும் மீட்டெடுக்க ஒரு நேர்மையான, உண்மையான, வாய்மையான, ஒழுக்க செயலரான, எவரும் விரல் நீட்டி பேச முடியாத ஒரு பச்சை தமிழனால் தான் முடியும். அத்தகைய தமிழனாக இன்றைக்கு வேல்முருகன் உயர்ந்து நிற்கிறார். உலக தமிழர்களிடத்திலே மிளிர்ந்து வருகிறார். அந்த வேல்முருகனுடைய கைகளை வலிமைப்படுத்தி தமிழ் தேசிய இயக்கத்தை முன்னிலும் கூடுதலான பாய்ச்சலோடு முன்னெடுக்கக்கூடிய வகையிலே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய தம்பிமார்கள் தம்பி வேல்முருகனோடு இணைந்து அவர் தலைமை ஏற்று களமாட வந்திருக்கக்கூடிய இந்த புதிய தமிழ் தேசிய அரசியல் சூழலை 45 ஆண்டு காலமாக வாழ்க்கையே இழந்து சிறை சித்திரவதை கொடுமைகளை ஏற்றி இந்த தமிழ் தேசிய களத்தில் தொடர்ந்து நிற்கிற ஒரு எளிய தமிழன், பாட்டாளி தமிழன் என்ற முறையிலே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய தம்பிமார்கள் வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்ததை அன்பு நிறைந்த நெஞ்சு உணர்வோடு, நற்றமிழ் உணர்வோடு வரவேற்று பாராட்டி வாழ்த்தி, அடுத்து அன்பு தம்பி ஆற்றல் மறவன் தி. வேல்முருகன் எடுக்கக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் தோள் கொடுத்து துணை நின்று தமிழ் தேசிய இலக்கில் வாகை சூட அனைவரும் தம்பி வேல்முருகனோடு இணைந்து களமாடக்கூடிய நல்ல தமிழ் தேசிய சூழலை உருவாக்குவோம், வெல்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.